ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங்க. உலக மக்களே வணக்கம். ஆமாம், உங்ககிட்டே நான் கேட்குறேன், வந்தேரி, அப்புறம் புலம்பெயர்ந்தவர்கள், அப்புறம் நிலையானது, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சரித்திரத்தை விஞ்ஞானம் சொல்லுது, 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலவே ஒரு பெரும் வெடிப்பு, கடவுளின் துகள்கள், பிக் பேங் அந்த மாதிரி சொல்லுவோம். அதை விட்டுரு, ஒரு 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிதிஸ் எது ஒரு 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுஷன் எப்படியெல்லாம் இருந்தான், போனால் வந்தான், ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. அப்போ அதை பற்றி உங்களுக்கு நான் எடுத்து ஒன்றா சொல்லணும்னு சொன்னாக்க ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அந்த சிம்பன்சின்னு சொல்லுவோம் இல்லை, குரங்கில் இருந்து பிறந்தான் மனிதன். இன்றைக்கும் குரங்கு இருக்குது, அது வேறு, அந்த குரங்கு ஜாதி வேறு. நம்ம திருநாய் ஜாதி நாயின்னு இருக்குதுல்ல, அந்த மாதிரி மனித சிம்பன்சி. ஸோ ஒரு 33,000 சரித்திரங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் யார்? இந்த நாஸ்ட்ராடமஸ் கூட 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த டிசம்பரில் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த டிசம்பரில் 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி வச்சுன்னுக்கிறார். கடவுள் ஆமாம் என்னது தோன்றியது எப்படி? இவங்கெல்லாம் யார்? வந்தேரிகளா, இல்லை புலம்பெயர்ந்தவர்களா, அல்லது நிரந்தரமானவர்களா? நீங்கள் இந்த பார்க்குறீங்களே, இதில் யாருமே உயிரோடு இல்லை. எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லைப்பா. பட் இவர்களெல்லாம் அறிஞர்கள், நாட்டிற்காக சேவை செய்தவர்கள், தலைவர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ், இயேசுநாதர், புத்தர், திருவள்ளுவர், பாரதி, எல்லாரையும் கொண்டுட்டீங்களா பாவீங்களா? ஏன்னா நல்லது செய்பவர்களை உங்களுக்கு கண்டால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதா? உங்களுக்கே எப்படின்னா இப்போ இயற்கைக்கு எப்படி இருக்கும்? 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் பேரிடர், கடல் பூலின் துகள்கள், பிக் பேங் அப்படின்னு ஒரு மேட்ரு நடந்ததில்லை. அது ஏன் நாளைக்கு நடக்காது? அது ஏன் வர டிசம்பரில் நடக்காது? வர டிசம்பரில் நடக்கும். இங்கே எதுவும் எல்லாருமே வந்தேரி தான். நானும் வந்தேரி தான், நீயும் வந்தேரி தான், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்தேரி தான், புலம் பெயர்ந்தவர்கள் தான். நீங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா அந்த ஊருக்கு நீ வந்தேரி. அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்துட்டு வந்தேரி எவனும் நிரந்தரமானவன் இல்லைடா. சுடுகாடு கூட நிரந்தரம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் உட்காந்துருக்கிற இடம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலாக இருந்திருக்கும், சுடுகாடாக இருந்திருக்கும், காடாக இருந்திருக்கும், ஏதோ ஒன்றா இருந்திருக்கும். தயவு செய்து இந்த 2K கிட்ஸுங்களை, இந்த ஜென் Z கிட்ஸுங்களை பைத்தியக்காரனாக மாற்றி விடாதீங்க. பைத்தியக்காரனாக சுற்றுறானுங்க, கத்தி வத்தின்னு சுற்றுறானுங்க, கெட்டு குட்டிச்சவராக போயிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா ஆத்தா தான், பெற்றோர், மாதா பிதா குரு தெய்வம் தான். இங்கே மாதா பிதா குரு தெய்வன்றவனை அடித்து உடிச்சு தோற்றுரும்.